என்றும் உண்மை உரைப்போம். 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 அதாவது இந்த தோட்டத்திலிருந்து புலம்பெயர்ந்த இந்தியர்கள் தான் இப்போது நகர்ப்புறத்தில் இருக்காங்க அல்லது புறநகர் பகுதியில் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கதான் நிறைய பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கின்றது. கடந்த 40 ஆண்டுகளாக இவங்க புலம்பெயர் வந்ததுல நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 30 வருஷத்துக்கு முன்பும் சரி இப்பயும் சரி மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த அடிப்படையில் நிலவக்கூடிய இந்த பிரச்சனை சமூக சீர்கேடுகள் நம்ம சமுதாயத்திலும் அதிகமாகவே இருக்கு. இதற்கு அரசாங்கத்துடைய கொள்கைகள் காரணமா அல்லது என்ஜிஓஸ் சொல்லக்கூடிய சமூக அமைப்புகள், இந்திய அமைப்புகள் நிறைய இருக்கு, வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இஃபெக்டிவா இல்ல, அந்த காரணமா எது காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது நம்ம சமூகத்துல மட்டும் பிரச்சனை இல்லைங்க. மலாய சமூகத்தை பாத்தீங்கன்னா அங்க எல்லா பிரச்சனையும் இருக்கு. அவங்களுக்கு ட்ரக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரிய அளவுல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, சரிங்களா? போதை பொருள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம விட அவங்களுக்கு தானே பெரிய பிரச்சனை. இந்த என்னது மாற்றம்பேன்னுவாங்களே, அதுதான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க அரசாங்கமே இதை ஒரு பிரச்சனையை எடுத்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பில்லியன் கணக்கில் செலவு பண்றாங்க. ஒண்ணு அவங்களுடைய ஆலயங்கள், அதாவது மசூதிகள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் வழி தவறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தொடர்ந்தாற் போல அவங்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சரி, பள்ளிக்கூடத்துல இந்த மாரல்ல இருந்து இஸ்லாம்ல இருந்து எல்லாம் சொல்லி தராங்க. பாருங்களேன், மாரல்ல அவங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தராங்க. 1க்கு 2-3 சப்ஜெக்ட் இருக்குது. 10க்கு மசூதியிலேயே சொல்லி தராங்க. அதாவது தவறா போயிடாதீங்க, சரியான பாதை இது அப்படின்றது அரசாங்கம் தொடர்ந்தாற் போல அவங்க சமய வழியா வலியுறுத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சரி, படிப்பு சரி, இந்த தொழில் திறன் சரி, இந்த மாதிரி வாய்ப்புகள் அரசாங்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. சரிதானே? பலவிதமான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மூணாவது அவங்களுக்கு இப்ப ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஏஜென்சியே இருக்குது பாருங்க, சரிங்களா? இதே போல இந்திய சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஏஜென்சி என்ன இருக்குது? ஒண்ணு, நம்ம சமூகத்துல கோயில்கள் ஏதாவது மேல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதா, இப்படிதான் இதுதான் சொல்லி தரணும்னு கிடையாது. பள்ளிக்கூடத்துல சமயம் சொல்லி தரப்படுதா? கிடையாது. அப்ப நம்மளோட பிரச்சனை நம்ம பிரச்சனை ஆயிடுச்சு. அரசாங்கம் இதை மேலோட்டமான ஒரு பார்வையை தான் பாக்குதே தவிர, எப்படி மலாய சமூகத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக உதவி செய்யற மாதிரி நம்மளுக்கு உதவி செய்யல. அப்படி செய்யாத பட்சத்துல நம்மளே பார்த்துக்க வேண்டியதா இருக்குது. இப்ப அரசாங்கத்து வழியா செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதையே இனிமே வரும் காலங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கணும். இது அரசாங்கம் ஏதோ நம்ம எடுத்து அதை நம்ம பிரச்சனையை தன்னோட பிரச்சனையை அரசாங்கம் நினைச்சு தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதன் தொடர்பாக முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் பிரதமராக இருக்கிறப்ப இந்தியன் ப்ளூ பிரிண்ட் என்ற ஒரு கொள்கை திட்டம் வெளியானது. அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு அந்த இந்தியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, இது ஒரு தேசிய பிரச்சனைன்னு உணர்ந்த பிரதமர்களில் முக்கியமானவர் டாக்டர் நஜீப். அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் தமிழ் பள்ளிகள் சரி, வேலை வாய்ப்பு சரி, அரசாங்க வேலை வாய்ப்புகள் மற்றும் சொந்த வீட்டு ஹவுசிங் ஸ்கீம், இந்த மாதிரி இதெல்லாம் ஆராய்ந்து அவங்க நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட்டில் கூட தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அதுவும் பாருங்கள், அது முக்கியமான ஒரு அரசாங்க கொள்கைக்குள்ளார அது சேரல. அது ஒரு செகண்டரி டாக்குமெண்டாகவே இருந்தது. பிறகு 2018 தேசிய முன்னணி தோல்வியிட்ட பிறகு யாருமே அந்த ப்ளூ பிரிண்டை பற்றி பேசுறதில்லை. பாகிஸ்தான் நேஷனல் எம்பிஸும் சரி, இப்போ எதிர்கட்சியில் டிஏபி, பிகேஆர் இந்த எம்பிக்களும் சரி, அவங்க அது முழுமையாக படிச்சிருக்காங்களான்னு தெரியல. அதை பற்றி ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையாக நீங்கள் இந்தியர்களோட பிரச்சனைகள்லாம் என்ன பிரச்சனைகள், அது எப்படி தீர்வு காண்றது அப்படின்ற திட்டங்கள் எல்லாம் அதில் இருக்குது. ஆனால் அமலாக்க பிரிவு தான் அங்கே இல்லை. ஸோ உண்மையாக இளைஞர் சொன்னது மாதிரி அரசாங்கம் there's no political will. அரசாங்கத்தில் இது இந்த இந்திய சமூக பிரச்சனை நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற பொலிட்டிக்கல் வில் இன்னும் இந்த வர தலைவர்கிட்ட இல்லை. பிரதமர்கிட்டயோ சரி, துணை பிரதமர் மட்டும்லாம் இல்லை. ஆனால் அது நம்ம எப்படி கையாண்டு நம்ம கொண்டு போகிறோம். அதனால தான் இப்போ இடைக்காலத்தில் நம்ம என்ன பேசுகிறோன்னா, கிட்ட ஜாகா கிட்டா, நம்ம பிரச்சனை நம்ம எந்த அளவுக்கு செய்யலாம். ஆனால் கொள்கை ரீதியில் எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்வு காண முடியாது. இப்போ அரசாங்கத்தில் அரசாங்க சேவையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்தியர்கள் இருக்கணும்னா அது கிட்ட ஜாகா கிட்ட முடியாது. அந்த அரசாங்க கொள்கையில் மாற்றம் வரணும். ஸோ சில விஷயங்கள் அரசாங்கம் தான் செய்யணும். இப்போ தமிழ் பள்ளிக்கூடங்கள் எடுத்துங்க, அங்கே கணினி மையம் செய்யணும்னா அது நம்மள எல்லா ஒரு கணினி மையம் கட்டுறது 1 லட்சம் ரிங்கிட் தேவைப்படும். நம்ம சொந்த காசை போட்டு கட்டி இருக்க முடியாது. அதை அரசாங்கம் தான் செய்யணும். ஸோ சில இடங்களில் அரசாங்கத்தை லாபி பண்ணி அரசாங்கத்தை செய்ய வைக்கணும். ஆனால் இது அரசாங்கம் உணரணுமே இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்தியர்கிட்ட இருக்குன்ட்டு.
ஸோ இந்த அரசாங்கத்தை உணர வைப்பதில் இப்ப இந்திய அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் வந்துட்டு முறையாகவோ அல்லது சரியான வழியில் அவங்க கையாளவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? என்னை கேட்டிங்கன்னா கையாளவில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மகாதீர் இடைக்காலத்து 2018ஆம் ஆண்டு மகாதீர் பிரதமர் இருந்தப்போ கூட 4 இந்திய அமைச்சர்கள் இருந்தாங்க கேபினெட்டில். உண்மையாக அந்த 4 இந்திய அமைச்சர்களும் ஒன்றா உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சமுதாய பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக பேசலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 4 அமைச்சர்களும், இந்த 4 அமைச்சர்களே ஒற்றுமை இல்லாத சமயத்தில் நமது பிரச்சனை எப்படி ஒரு இன்னொரு லெவலுக்கு போக போகுது? ஸோ இது வந்து ஒரு ஒரு நம்ம சமுதாயத்தோட சில பிரச்சனைகள். அப்போனா வந்து எல்லாம் வந்து வெரி ஈகோயிஸ்டிக். எனக்கு என்ன அப்போ வந்து ஒரு யானையை பார்த்துட்டு வாழை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு அந்த பிடிச்சிட்டு இதுதான் யானைன்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நமது பிரச்சனை. இந்த 4 தலைவர்களும் மேபி இதுக்கு இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருந்து இல்லை நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சோன்னு சொன்னால் நான் பெருமையாளர் நானாக தான் இருப்பேன். இல்லை, அவங்க ஒரு மீட்டிங் வச்சு சில விஷயங்கள் நடந்திருந்தாக்க நம்மளும் சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஓகே, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது முன்பு இப்போ கூட பேசுகிறாங்களா? நம்ம பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்களா? ஏன் அவங்களால ஒரு தீர்வுக்கு வர முடியல? இப்போ இடையில வந்து கோயில் பிரச்சனை, அந்த பிரச்சனையை வச்சு ஒரு தீர்வுக்கு வந்தாங்களா? எல்லாரும் சேர்ந்து ஓகே இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு ஒற்றை முடிவுக்கு வர முடியுதா? ஏன் வர முடியல? இதுக்கு காரணம் யாரு சொல்றாங்களா? அன்வர் சொல்றாரு, நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசக்கூடாது, மாசம் மீட்டிங்லாம் போட்டுக்கூடாது. வெளியே வந்தா பதவி இல்லைன்னா பேசுவாங்க. பதவி வந்து எல்லாரும் பல வேலைகள்ல வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேது. அதனால நம்ம இந்திய சமூகத்துடைய வேலையெல்லாம் வந்து உரம் கட்டி வச்சிடறாங்கன்னு தோணுது. ஒரு நல்ல உதாரணம், டாக்கோலஜிக்கு வந்து அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டு வந்து 30 மில்லியன் ஒரு 1969 வந்து அப்போ வந்து வேறு தொகையாக கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது 30 மில்லியன் கொடுத்துருவாங்க. அப்போ லிம்கான் நிதி அமைச்சராகிறப்ப கொடுக்க மாட்டேன், இது வந்து ஏன்னா அது MCA நடத்துகிற கல்லூரி, நான் கொடுக்க மாட்டேன், சில கட்டுப்பாடுலாம் போட்டார். அவங்க முடியாதுன்ட்டாங்க. உடனே அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு 500 ரிங்கிட் கொடுத்து அந்த 30 மில்லியனை வந்து விரையப்படுத்திட்டாங்க. இந்த முறை வந்து அந்த கோரிக்கை வச்சாங்க சீன சமுதாயம். அதை ஆந்தனி அதை கேட்டு அதுக்கு சேர்ந்து அவங்க எல்லாம் சைனீஸ் எல்லாம் பேசி ஓகே நாங்கள் இந்த தர பெற்று கொடுக்கணுன்ட்டு இந்த முறை தா ஃபவுண்டேஷனுக்கு 30 மில்லியன் வாங்கிட்டாங்களே. அப்படின்னா பாருங்கள், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, சீனர்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாய பிரச்சனையாக இருந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இந்த ஒற்றுமை நம்மக்கிட்ட இருக்குதா? இந்த ஒற்றுமை அப்படி பேசும்பொழுது அது உயர் மட்டத்தில் தலைவர்கள் மத்தியில் இருக்கட்டும், அதே தொடர்ச்சியாக கீழ் மட்டத்தில் மக்கள், சாதாரண மக்கள், அவங்ககிட்டயே இந்த ஒற்றுமைங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் காலங்காலமாக இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இது திரும்ப போனாக்கா கட்டமைப்பு தான் போகணும். அந்த கட்டமைப்பு இல்லாத பட்சத்தில் இந்த ஒற்றுமையின்மையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து பார்த்தோம்னாக்கா முன்பு எப்போதும் இல்லாததை விட இப்ப வந்து நம்முடைய இந்திய பிரதிநிதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களா படிச்சவங்களா இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட அவங்க வந்து சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக பேசுவதில்லை. இந்த கடந்த எலெக்ஷனுக்கு முன்பு கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஆந்தனி லோக் வந்திருந்தாரு. அவரு ரொம்ப தெளிவா சொன்னாரு, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு வந்து கொடுங்க, நான் வந்து பரிசீலிக்கிறேன் அப்படின்னு. எல்லா தலைவர்களும் இருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க, அது நீங்க கூட இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கூட இருந்தீங்க. ஆந்தனி லோக் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே கூட எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு, 10 வருஷம் ஆகிருச்சு, அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. பட் ஸ்டில் நம்மளுடைய தலைவர்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இந்திய சமுதாயம் இதுதான் தேவை அப்படின்னு கொடுத்தாங்களான்னு பார்த்தோம்னாக்க கேள்விக்குறியா இருக்கின்றது இந்த காலகட்டம். பதி சார், நீங்க வந்துட்டு நிறைய சமூக அமைப்புகள் இருந்திருக்கிறீங்க, நீங்களே உருவாக்கி இருக்கீங்க, வேற தலைவராக இருந்திருக்கிறீங்க, EWRF இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், சைல்டு, பல நிறுவனங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இங்க வந்துட்டு இந்த சமூக இயக்கங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலி சமூக இயக்கங்கள் நீங்க பார்க்கும்போது 60ஆம் ஆண்டு காலத்தில் வந்து இளைஞர் மணிமன்றம், அப்புறம் மலாய திராவிடர் கழகம் சோயோ, இவங்கெல்லாம் நிறையா அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த தேவைக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அப்போ வந்து ஃபண்டிங் ரொம்ப குறைவாக இருந்தது. எப்போ ஃபண்டிங் நமக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கிடைக்க ஆரம்பிக்கும், எல்லாம் வந்து தனிச்சையாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் எங்களோட ஓகே சமூக பிரச்சனை வந்து இப்படி தான் பார்க்குறேன், இதுதான் முக்கியமான பிரச்சனை, அவங்க பணம் பட்டோன்னா அந்த பணத்துக்கு முறையாக செலவு செய்து அந்த ஒரு அவுட்கமும் இம்பேக்டும் பார்த்தாங்களா. இப்போ நம்ம பெரிய பிரச்சனை அது நம்ம ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா செய்கிறோம். அந்த 3 வருஷத்தில் அதோட அவுட்கம் என்ன, 10 வருஷம் 15 வருஷம் அது இம்பேக்ட் என்ன அப்படின்ட்டு இதை நம்ம வந்து
கோத்ரூ பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த நம்ம செஞ்ச செயல்னால அது முடிவு பின்விளைவு என்ன, அது பாசிட்டிவான ஒரு ஆக்ககரமான இது வந்திருக்கான்னு நம்ம அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி செய்ய மாட்டோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இயக்கங்களும் வந்து நான் செய்கிறது தான் முக்கியம், மற்றவங்களாம் செய்யலாம் முக்கியம் இல்லைன்ட்டு ஒரு தன்மைப்பான தன்முப்பான ஒரு சிந்தனையில் இருக்கிறதுனால தான் நடக்குது. ஆனால் விட்டு கொடுத்து எல்லாம் ஒன்றா இயக்கங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஸ் வந்து இப்போ நான் நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன செய்ய ஊக்குவிக்கிறோன்னா நம்ம பிரச்சனைலாம் சொல்லுங்கள், நம்ம எப்படி நம்ம கொலபரேட் பண்ணி செய்வோம். எஸ்எம்சிலேருந்து தமிழ் அறவழிலேருந்து மேஸ்கிலேருந்து எல்லாம் ஏன்னா நம்ம செய்யலாம் ஒரு பீப்புள் சென்ட்ரிக் தானே, மக்கள் ஒரு இந்த நிலையில் இன்னொரு நிலைக்கு வரணும்னு தானே நம்ம செய்கிறோம். ஸோ அந்த வகையில் செய்யணும். ஐ திங்க் இந்த கடந்த 10-15 இயர்ஸில் நம்ம சிந்தனைகள் இதெல்லாம் மாறி போய் வேறு விதமாக இருக்கிறதுனால மக்களோட நம்பகத்தன்மை குறைவாக தான் இருக்குது. இப்போ நம்மளை டாஸ் பண்ணுறாங்களா, இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தா ஃபேஸ் வேல்யூ தான். நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை பார்த்தாங்கன்னா அவங்க நம்பினாங்களா யூ ஜஸ்ட் வாண்ட் டு கான்ட்ரிபியூட் சம்திங் ஒரு யூ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும்னா ஆக்சுவலி முன்பு வந்து அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு வேலை செஞ்சாங்க. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து நான் சொன்ன இப்போ அவுட்கம் இம்பேக்ட் அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப ஒன்றும் இருக்குது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஐ திங்க் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இது மாறும். இது வந்து இந்த 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 சிந்தனை வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த மாதிரி எப்படி மாறும்னா நம்ம வந்து இந்த அரசாங்கம் இருக்குது, அரசியல் தலைவர் இருக்காங்க, அவங்க வேலையை செய்யட்டும், நீங்கள் என்ன செய்ய நாங்கள் வந்து எங்களோட நலனை எங்கள் சமுதாயத்தோட நாங்கள் பாதுகாக்க போகிறோன்னு ஒரு சிந்தனை ஒவ்வொரு மைந்தனுக்கு வந்தால் அவங்க குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்குவோம். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க, வரும் பிறகு ஒட்டுமொத்த சமுதாயத்தை கவனிச்சுக்குவோம். ஸோ யூ டு கோ பேக் டு பேசிக்ஸ். கித்தா ஜகா கித்தா. இல்லை, நீங்க வந்துட்டு இந்திய அமைப்பு அல்லாமல் பொது அமைப்புகள் இருந்திருக்கீங்க. அது MCF இருக்கட்டும் அல்லது யாயாசன் கசானா இருக்கட்டும் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நிலையில இருந்து? இல்லை, அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த அரசியல் தலைவர் பத்தி பேசணும்ல, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களோட பிரச்சனை இப்போ என்னன்னா அவங்களே வந்து மற்றவங்க தயவுல இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து பலம் இல்லை, அரசியல் பலம் வந்து நம்ம இந்திய தலைவர்களுக்கு வந்து அரசியல் பலம் இல்லை. அதாவது தாங்களாகவே வந்து சொல்ல முடியாது, நான் வந்து இதை செய்ய அப்படின்னு உரிமையோட கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அரசியல் பலம், இந்திய சமூகத்தோட அரசியல் பலம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, இன்னும் தொடர்ந்து குறையும். சரிங்களா? இப்படி தொடர்ந்து குறையும் போது மற்றவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க, மற்ற தலைவர்கள் மற்ற சமூகத்தோட இவங்க வந்து நீ வந்தது என்னோட தயவுல வந்திருக்கிற, எங்களோட சமூகத்தோட வாக்கு இல்லைன்னா நீ ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது, அப்ப ரொம்பலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நான் வந்து கழட்டி விட்டுருவேன். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம பேர்ல தான் அவங்க வந்து தமிழராக இருக்கலாம், இந்தியராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் பாருங்க. ஆனா அவங்க ஏன் பேச முடியலைன்னாக்கா அவங்களுக்கு பலம் இல்லையா? பலம் இல்லாத ஒருத்தர் போயிட்டு நீங்க அனுப்பி வச்சுக்கிட்டு அவர் இதை செய்வாரு அதை செய்வாரு இதை செய்வாருன்னா அது பிரச்சனை தான். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதாவது இந்திய தலைவர்கள் வந்து நமக்கு எது செய்வாங்க அப்படின்னா செய்ய முடியாது. ஏன்னா அவங்க யாருமே வந்து சொந்தமா ஜெயிக்க முடியல. இந்திய வாக்குகளை நம்பி ஜெயிக்கல. அவங்க வந்து மற்ற வாக்குகளை நம்பி ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது, நம்மளோட விழுக்காடு வந்து சுதந்திரம் அடையும் போது நம்ம 11 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் வந்து 11 விழுக்காடு, இப்போ 6.5 விழுக்காடு தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாதி குறைஞ்சிட்டோம். அதுவும் இந்த 1-18 வந்துச்சுல, வந்ததன் காரணமா பயங்கரமா விழுந்தது, பாதிக்கப்பட்டது நம்ம சமூகம். ஏன்னா இளைஞர்கள்லாம் வந்து நம்ம தான் பிள்ளைங்க பெற்றுக்கிறது இல்லையா, அப்ப வாக்காளர்கள் குறைவு. இப்ப இடையில பாத்தீங்கன்னா 25ல வந்து நம்மளோட பிறப்பு விகிதம் வந்து 3.8 விழுக்காடா குறைஞ்சிருக்கு. அப்படின்னா இன்னும் ஒரு 18 வருஷத்துல 3.8 விழுக்காடு தான் இந்திய சமூகம். இப்ப நம்ம தான் 6.5 பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதுவே இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல அது 3-4-3க்கு போயிடும். அப்ப அந்த மாதிரி போகும்போது இப்ப எந்த அளவுக்கு நம்மள இவங்களை பார்த்து இந்திய சமூகம் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு அரசாங்கம் பார்ப்பாங்கல்ல, ஏதோ ஒரு சின்ன ஒரு சமூகம், இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, தண்டல் மாதிரி நம்ம தலைவர்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து விடுபட்டு வரணும்னா நம்மளே பலமாகணும். எப்படி பலமாக போறோம், இந்த மாதிரி கேள்வி வந்து பார்க்கணும் பாருங்களேன். சரி, நீங்க இன்னொரு கேள்வி, அதாவது மற்ற சமூகத்துல வந்து இந்த மாதிரி அடிப்படை வந்து நம்ம என்ன பிரச்சனை என்னன்னா நம்ம சமூகத்துல வந்து இன்னும் கூட சிட்டிசன்ஷிப் பிரச்சனையிலே ஒன்றும் இருக்கிறோம். சரிங்களா? அவங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. நான் வந்து இப்போ கசானால வந்து என்னோட வேலை வந்து என்வாயரன்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தேன். என்வாயரன்மெண்ட் பத்தி, டிரான்ஸ்போர்ட் பத்தி, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம களைய போறோம் அப்படின்னு பேசணுமே தவிர, இங்க வந்து இந்த இந்திய சமூகத்துக்கு வரும்போது தான் என்ன கூட ஐசி பிரச்சனை பத்தி பேசிட்டு இருப்போம். ஐசி பிரச்சனை, கோயில் பிரச்சனை, கோயிலுக்கு நிலம், பள்ளிக்கூடத்துக்கு நிலம், இந்த மாதிரி பிரச்சனை வந்து மலாய சமூகத்துல இருக்கா? பள்ளிக்கூடத்துக்கு நிலம், கோயிலுக்கு நிலம், இல்ல ஐசி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே. நம்ம இன்னும் கூட வந்து அந்த
என்னது அந்த காலனித்துவத்திலேருந்து வெளியே வந்த பிறகு வந்த பிரச்சனை இருக்குல்ல, அதுலேருந்தே நம்ம இன்னும் ஓரளவுக்கு தீர்க்காமல் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் தீர்க்கணும். ஓரளவுக்கு தீர்த்தா கூட நம்ம இது யார் தீர்ப்பா? அரசாங்கம் செய்ய போகிறதில்ல, நம்ம தான் செஞ்சுக்கணும். இப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, நல்ல விஷயம் சொன்னீங்க. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இன்னும் இந்த அடிப்படை பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனைகள் இன்னும் நிலவிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஸோ பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய சுதந்திரத்தில் அடைந்து 50ஆம் ஆண்டு ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த 50ஆம் ஆண்டுல வந்து இந்தியர்கள்லாம் ஒன்று திரண்டு 50 வருஷம் ஆச்சு மலேசியாவில் நம்ம இருக்கிறோம், சுதந்திர மலேசியாவில் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து இன்னும் இதெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு முதல் முறையாக நான் நினைக்கிறேன் எல்லாம் வந்துட்டு வீதிக்கு வந்தாங்க, வீதியில் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாற்றம்ங்கிறது ஒரு தாக்கத்தை கொண்டு ஏற்படுத்திச்சு. சோ அது வந்து ஒரு புரட்சி மாதிரி வந்தது 50 ஆண்டு. இப்ப இன்னும் 20 வருஷத்துல நம்ம வந்து 30 வருஷத்துல நம்ம வந்து 100ஆம் ஆண்டு எட்ட போறோம். ஆனா அந்த புரட்சிக்கு பிறகு 20 ஆண்டு ஆன பிறகும் கூட இன்னமும் கூட திரும்ப அதே விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். இல்ல அது தோல்வியில, அதாவது ஹிண்ட்ரா புரட்சி வந்து ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கடைசி விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைப்போமே, அதான் ஒரு கடைசி வாய்ப்பு. அதுக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு அரசியல் பலம் நம்ம கிட்ட இருந்தது, நம்மளால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது. அதன் காரணமா வந்து ஒரு இவ்வளவு காலமா இருந்த பாரிசான் தேசிய முன்னணியை வந்து கவுத்துட்டு புதிய ஒரு அமைப்பை கொண்டு வந்தோம். சரிதானே? இது டிஏபிலாம் நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது. டிஏபிலாம் வந்திருக்குமா? ஆட்சிக்கு வந்திருக்காது. டிஏபி வந்திருக்காது, பிகேஆர் வந்திருக்காது. பிகேஆர் 2004 என்னங்க ஒரே ஒரு சீட்டு பிகேஆருக்கு வந்து எத்தனை மாநிலம் கொடுத்தோம். அப்போ இந்தியர்களுடைய அந்த மாற்றம் தான் வந்து இதை, ஏன்னா அந்த நேரத்தில் உடனே வந்த மாற்றத்தில் உடனே பிகேஆர் வந்து நம்மளுக்கு நிறைய செஞ்சாங்க, மாநிலத்தில் செஞ்சாங்க பாருங்களேன். ஆனால் அவங்களே வந்து காலப்போக்கில் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இவங்களுடைய வாக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளோட பலம் வந்து அந்த நேரத்தில் பலமாக இருந்தவங்க போக போக வருஷம் நம்ம பலம் குறைஞ்சிட்டே தானே போகுது. நம்மளுடைய வாக்கை எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைச்சவரும் நஜீப், சரிதானே? அவரே நம்ம தோக்கடிச்சிட்டோம்ல. ஏன் தோக்கடிச்சோம்? அப்போ தேவையில்ல, நீ வந்து நமக்காக வந்து ஒருத்தர் வந்து ஏதோ செய்யறாரு பாருங்களேன், செஞ்சு கொடுக்குறாரு, அவரை நம்ம தோக்கடிச்சிட்டோம் பாருங்க. அப்போ என்ன முடிவு பண்ணணும்? இவனுக்கு என்ன செஞ்சாலும் இவனுக்கு தேவையில்லை பிறகுது, இவனுக்கு வேற எதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எதோ கொடுத்தாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதுமே வருமா அப்படின்னா இல்லையே. இதை பத்தி பேசுறது வந்து நேரம் தான் வருகாமாகும். இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பலம் இப்ப நம்ம கிட்ட இல்லை, அரசியல் பலம் இல்லை. சரிங்களா? அது நம்ம சமூகம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து மாற்றத்தை கொண்டு வந்தோம். அந்த மாற்றம் வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு வெற்றின்னு வச்சுக்கோமே, சில வெற்றிகள் இருக்குது குறிப்பிட்டு சொல்லலாம். அதை தாண்டி பொதுவாக பார்த்தோம்னா நீண்ட இப்போ உள்ள நிலைமைக்கு வந்தோடனே, அதாவது நடந்து 20 வருஷம் ஆகுதுல்ல, இந்த 20 வருஷத்துல இனி வரும் காலங்கள்ல அது வந்து வெற்றி இல்லை, அதை பத்தி பேசுறதே பெரிய புண்ணியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு தான் யோசிக்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லைன்னு சொன்ன மாதிரி அது வாஸ் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அது வந்து என்ட்ராப் கேட்டிங்கன்னா, ஓகே மக்கள்லாம் ஒன்று தந்தாங்க, அந்த 50 வருட குறைபாடுகள் வந்து வீதியில் வந்து காமிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இது வந்து நம்ம கரெக்டாக கேப்சுலேட் பண்ணி அவங்களோட பிரச்சனைலாம் இது பண்ணி ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம், அந்த இன்ட்ராஃபில் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் இருந்திருந்தா, அந்த 5-6 பேர் தலைவர்களாக இருந்தாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இப்போ அங்கேயும் அந்த மாதிரி தான், அந்த 5 பேரும் ஒரே மேஜில் உட்காந்து பிறகு பேச முடியல, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா வேற ஏதாவது மாற்றி அமைச்சிருக்கலாம். ஆனால் இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் அதனால விளைவுகள், அதன் பின் விளைவுகள் என்னன்னா, பிகேஆரும் டிஏபியும் நல்ல இந்தியர்களோட சொல்வாக்கு. அப்புறம் அவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. சீனர்களிடையே இவ்வளோ நாள் பாகிஸ்தான் போனால் வேற ஒரு அரசாங்கம் வராதுன்ற சிந்தனை இருந்தவங்க, இவங்களே இந்தியர்களே இறங்கி இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களும் டிஏபிக்கு ரொம்ப ஓட்டலாம் போட்டு 2008 பிறகு பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஒட்டுமொத்த தேசிய ஃபெடரல் அரசாங்கத்தையே நம்ம மாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்தது. அந்த வாய்ப்பு வந்து பொன்னான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளலை. சீத்துன் படாவி வந்து அப்போ தான் இந்தியர்களுக்கு ஸ்பெஷல் ஆலோசனை குழுவெல்லாம் அமைச்சு அதுக்கு ரவீன் பன்னியாவுன்ற ஒரு ஆலோசகரை அங்கே வச்சு நியமித்து, செக்ரட்டரி நியமித்து சில வேலைகள்லாம் செஞ்சார். பிறகு வந்து அஃப்கோர்ஸ் அந்த நஜீப் வந்த பிறகு தொடர்ந்து செஞ்சு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து உண்மையாக 2018 இந்த மத்திய வர்க்க தமிழ் இந்தியர்களும் சரி, இந்த கீழ் மட்டு B40 இந்தியர்களும் சரி, நம்ம அந்த நன்றி கடனை உணர்ந்து நம்ம ஓட்டு போட்டோமா? இல்லை. நம்ம வந்து அந்த எதிர்கட்சிகள் ஓட்டு போய் இப்போ அரசாங்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ அது மாதிரி இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நம்பர்ஸ் தானே, நம்பர் கேம்ஸ் தானே பார்க்குறாங்க.
ஏன்னா நம்பர்ஸ் ஆர் நாட் தேர். நீங்கள் கொண்டு வர முடியாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு ஏன் நான் பெரிய அளவில் நான் செய்யணும். என்னோட சமுதாயம் இருக்குது. மலாய் சமுதாயம் வந்து ஒரு 60-65% மலாய் சமுதாயமாக இருக்குது. சீனர்கள் வந்து எங்களுக்கு 20-something% இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு கவனிச்சிக்கோம். அவங்க திருப்பி எங்களுக்கு ஓட்ஸை டெலிவர் பண்ணுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இப்போ அரசாங்கம். இதெல்லாம் மாற்றி அமைக்க நான் சொன்னது மாதிரி நம்மளோட பொலிட்டிக்கல் திங்கிங்கை குவாலிட்டியான பொலிட்டிக்கல் திங்கிங்காக உருவாக்கணும். ஆக்சுவலி நல்ல ஒரு உதாரணம் 2008 வந்து குரூப் ஆஃப் கான்ஃபரன்ஸ் சிட்டிசன்ட்டு ஒரு 7-8 பேர் நாங்கள் இருந்தோம். அப்போ சார்ல்ஸ், மனோ, ஆறுமுகம், மைசெல்ஃப், 7-8 பேர் இருந்தோம். நாகா. அப்போ வந்து அந்த 2008 தேர்தல் வந்தப்போ டிஏபியே அப்ரோச் பண்ணாங்க சார்ல்ஸையும் மனோவையும். நீங்கள் வந்து எங்கள் பிரதிநிதியாக நீங்கள் வந்து என்ஜிஓஸ் பாருங்கள். அப்போ 2008 நீங்கள் பிரதிநிதியாக தெலுக்கிந்தாலையும் கிளாங்லையும் நிற்கிறீங்களா அப்படின்ட்டு. அப்போ தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 பேரும் ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2008 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராப் 1 year ஆஃப்டர் இன்ட்ராப் வேணும். ஸோ ஆனால் அந்த நிலைக்கு நம்ம திரும்பி வர முடியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, எங்கள் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த சமுதாயம் இந்த பிரச்சனை கையாளக்கூடிய ஒரு குவாலிட்டியான இண்டிவிஜுவல் நாங்கள் மாறப்போகிறோம், ஒரு குழுவாக மாறப்போகிறோம். ஆக்சுவலி நான் இப்போ வந்து லீடர்ஷிப்பை பார்க்குறப்ப பெரிய தேசிய லீடர்ஷிப்பை நான் பார்க்கல. ஒவ்வொரு இயக்கங்கள், ஒவ்வொரு தமிழ் பள்ளிகள், ஒவ்வொரு கோயில்கள் எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை மாதிரி அவங்க லீடர்ஷிப் கொடுக்கணும் அங்கங்கே உள்ள மக்களுக்கு. ஏன்னா இது வந்து அந்த குண்டர் கும்பலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப்பாக நமக்கு இருக்கணும். இருந்தால் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னொரு 10-20 வருடங்களில். கிடைக்காது. அரசாங்கம் அவங்க வந்து மலைக்காரங்களை தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒதுங்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. நான் தமிழ் பள்ளி படித்தேன். நம்ம 3 பேரும் தமிழ் பள்ளி தான் படித்தேன். நம்மளுக்கு பதிவு செய்யலையா? நான் வந்து ஐவி லீக் யூனிவர்சிட்டிலாம் போனேங்க. இங்கிலாண்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அதாவது கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படித்தேன். ஐவி லீக் யூனிவர்சிட்டி எப்படி படித்தேன்? தமிழ் பள்ளிகள் என்ன கொடுக்கும்? உங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி தானே போடணும். அதை முயற்சியுடைய நிகழ்ச்சியை ஒன்னாமலே சொல்லி தரான் தானே. முயற்சி எடுக்கணும், முயற்சியை போடணும். எதுவுமே சொந்தமா வந்து உட்காந்துக்காது. அதுவா அங்க உள்ள பாடத்திட்டம் வந்து தேசிய பள்ளியில் உள்ள பாடத்திட்டம் போலதான். இப்ப தேசிய பள்ளி போனாக்கா ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, இங்க போனா அப்படி இல்லை, எல்லாம் சரியா இருக்கணும். அங்க போனா நம்மள மரியாதையா நடத்தணும், நம்ம பிள்ளைகளை மரியாதை நடத்தி, இப்படி இவ்வளவு எதிர்பார்ப்பு தமிழ் பள்ளி மேல வைக்கிறோம். சீன பள்ளியில போய் எந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்க நம்ம பிள்ளைகளை, அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து சீன பள்ளியில போனா நம்மள எல்லாம் மட்டமா தான் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒழுங்கு போறதுனால என்ன நடந்தாலும் பொறுத்துக்கிறோம். தமிழ் பள்ளிகளை வந்து நம்மள வந்து ராஜா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் தவறு நடந்தா கூட நான் பொங்கி எழுந்துருவேன்.